அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மன அழுத்தத்தை பத்தியும் நேரத்தை எப்படி சரியா செலவிடுறது அப்படிங்கறத பத்தியும் பிரதீப் சார் சொன்ன விஷயத்த நான் இங்க உங்களுக்கு சொல்றேன். முதல்ல அதுல அவர் சொன்னது என்னன்னா, நேரம் நேரம் முன்னுரிமையும். லைஃப் பிகம்ஸ் மீனிங்ஃபுல் when we learn to place our energy in the right priority. அதாவது என்னன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே நமக்கெல்லாம் நேரம்னு இருக்கு. அந்த நேரம் ஏன் நமக்கு பத்தல. சில சமயம் சொல்லுவோம், ஐயோ எனக்கு டைமே இல்லை பத்தவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஏன் நமக்கு அது அப்படி இருக்குன்னா, நம்ம கிட்ட மனசுல ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி இல்லை, தெளிவில்லை மனசுல. ரெண்டாவது ப்ரியாரிட்டி. எந்த வேலைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இந்த வேலைக்கு நான் முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும், முக்கியமான வேலையை நம்ம முதல்ல செய்யணும். அது நமக்கு தெரியாம இருக்கிறதுனால தான் நமக்கு நேரத்தை சரியா செலவிட தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம், நேரத்தை வீணடிச்சிருவோம். ஸோ நேரத்தை வீணடிக்கிறதுனால முக்கியமான வேலைகளுக்கு நமக்கு நேரம் இல்லாம போயிடுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறது. இன்னொன்று, நமக்கு ஒரு விஷயம் லைஃப்ல சர்டைன், அதாவது அது என்னன்னா இறப்பு. எப்படியுமே ஒரு நாள் எல்லாருமே இறந்து போக தான் போறோம். அது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். டெத் இஸ் இன்எவிட்டபிள் தான். ஸோ அதனால நம்ம மரணத்தை பத்தி ரொம்ப யோசிக்கவோ அதை பத்தி கவலைப்படவோ இல்ல அதுக்காக நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகணுங்கிறது அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஒரு நாள் இறக்க தான் போறோம். அது எப்ப வேணாலும் நடக்கும். இப்பெல்லாம் வயசானவங்க தான் இறந்து போவாங்க, வயசாகி தான் இறப்பு வரும் அப்படின்லாம் கிடையாது. எப்ப வேணாலும் இறந்து போலாம். ஸோ அதனால அதை பத்தின சிந்தனையோ அதை பத்தின கவலையோ நம்ம இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் சர்டைன் திங், இதெல்லாம் சர்டைன் அப்படிங்கிறது. ஸோ அதனால நம்மளுடைய கவனத்தை நீங்க எதுல செலுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில என்ன வேணும், ஹவு டு ஐ வாண்ட் டு லிவ் மை லைஃப், என் வாழ்க்கையை நான் எப்படி வாழ்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம நம்ம கவனத்தை செலுத்தலாம். உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்க, வாழ்க்கையில என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, இதுல நீங்க உங்க கவனத்தை செலுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த பயமோ இல்ல நேரத்தை சரியா உங்களுக்கு கையாளுறதுக்கான பக்குவம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துரும் அப்படிங்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, கோர் முக்கிய கருத்து, கோர் ஐடியா. இதுல இந்த டைமை நமக்கு மேனேஜ் பண்ண தெரியணும். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஆக்சுவலி ப்ரியாரிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நேர மேலாண்மை என்பது உண்மையில் முன்னுரிமை மேலாண்மை அப்படிங்கிறது. அதாவது இந்த ப்ரியாரிட்டிஸ் இருக்குல்ல, அதை நமக்கு சரியா கையாள தெரிஞ்சிருச்சுனாவே நமக்கு டைமை சரியா மேனேஜ் பண்ண தெரியும் அப்படிங்கிறது தான். யுவர் ப்ரியாரிட்டிஸ் ஷேப் யுவர் லைஃப் அப்படிங்கிறது. உங்கள் முன்னுரிமைகளே உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 டாஸ்க் இருக்கு. காலையில இருந்து நைட் வரைக்கும் உங்களுக்கு எனக்கு இத்தனை வேலை இருக்குன்னு எல்லாருக்குமே இருக்கும். ரொட்டீன்னு வச்சிருப்பீங்க, இந்தந்த வேலைகள் எனக்கு இருக்கு அப்படின்னு. அதுல என்ன வேலையை எப்போ செய்யணும், அதை எப்படி செய்யணுங்கிற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கணும். ஸோ அது இல்லைங்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும், உடனே மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் வந்துடும். நான் இன்னும் அந்த வேலையை முடிக்கல, இதை முடிக்கல அப்படின்னு ஒரு புலம்புவோம். எனக்கு இத்தனை வேலை இருக்கு ஆனா யாருமே கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க வீட்டுல, இந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த டைமுக்கான இந்தந்த நேரத்தில் நம்ம இந்தந்த வேலைகளை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற அந்த கரெக்டாக உங்களுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அதை நீங்கள் சரியாக செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழகாக உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் யோர் ப்ரியாரிட்டிஸ் ஷேப் யோர் லைஃப் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, நம்ம ஒரு ஒரு தடவை சொல்றது என்னன்னா, தியானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். தியானம் பண்ணணும் எல்லாருமே. ஸோ வை மெடிடேஷன் மேட்டர்ஸ் அப்படின்னா, அது உங்களுக்கு என்ன கொடுக்குது, காம்னஸ், கிளாரிட்டி, பேலன்ஸ், எனர்ஜி, இது எல்லாமே மெடிடேஷன் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு மன தெளிவு, சமநிலை இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்களுடைய வேலைகளை ரொம்ப சிறப்பாகவும் சீக்கிரமாகவும் அந்த நேரத்துக்குள்ள செய்யக்கூடிய பக்குவம் வந்துடும். ஏன்னா கிளாரிட்டிங்கிறது நம்ம எல்லாருக்குமே முக்கியம். அது இருந்தாதான் நம்ம செயல்பட முடியும். இன்னொன்னு, ஆற்றல் சக்தி. அந்த ஆற்றல் சக்திங்கிறது நமக்கு மெடிடேஷன்ல இருந்து தான் கிடைக்கும் அப்படிங்கிறது. இஃப் யூ வாண்ட் கிளாரிட்டி, மேக் மெடிடேஷன் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மனசுல தெளிவு வேணும்னா முதல் ப்ரியாரிட்டி, காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை இருக்கு உங்களுக்கு, அதுல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படணும்னா மெடிடேஷன் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம்.
ஏன்னா அதுதான் உங்களுடைய முதல் ப்ரையாரிட்டியா இருக்கணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து மைண்ட் காம் ஆகும். காலைல எந்திரிச்சு எவ்வளவோ சிந்தனைகள் ஓடும் மனசுக்குள்ள எக்கச்சக்கமா. ஆனா நீங்க மெடிடேஷன் பண்ணும் பொழுது அந்த எண்ணங்கள் எல்லாம் அழகா அப்படியே செட்டில் ஆகி ஒரு காம்னஸ்க்கு வருவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது வருது. நீங்க பேலன்ஸ்டா இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு அடுத்தது நான் இந்த வேலையை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதனால உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னவா இருக்கணும்னா மெடிடேஷனா தான் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். மன அழுத்தத்தை புரிதல், அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கிளாரிட்டி, லேக் ஆஃப் கிளாரிட்டி அண்ட் லோ எனர்ஜி. உங்ககிட்ட எனர்ஜி கம்மியா இருக்கிறதுனாலையும் மனசுல போதுமான அளவுக்கு அந்த தெளிவு இல்லாம இருக்கிறதுனாலையும் தான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உங்களுக்குள்ள உருவாகுது. கொஞ்சோண்டு நேரம் தான் இருக்கு, ஒரு அரை மணி நேரம் இருக்கு. ஆனா அரை மணி நேரத்துல உங்களுக்கு நீங்க ஒரு 1000 ஜாப்ஸ் செய்யணும், 1000 வேலை எனக்கு நான் அரை மணி நேரத்துல முடிக்கணும்னு நினைச்சா அது நடக்குமா? நடக்காது. இல்ல நான் வந்து ஒரே நிமிஷத்துல, அதாவது நான் 10 மணிக்கு 100 வேலையும் நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் தான் வரும். ஸோ அப்படிதான் நிறைய பேர் அதாவது இந்த இதுல நான் இத்தனை வேலையும் முடிச்சிடணும் அப்படிங்கும்போது மனசுல ஒரு இறுக்கம் வரும், அழுத்தம் வரும். ஸோ அதனால அந்த ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். கிளாரிட்டி இல்லை, எனர்ஜி இல்லை, அதுதான் மன அழுத்தத்தை உங்களுக்கு கொடுக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சின்ன வேலை கூட, ஈவன் ஸ்மால் டாஸ்க் ஃபீல் டிஃபிகல்ட் when the மைண்ட் இஸ் டயர்ட். ஸோ அப்போ என்ன ஆகிடும்? உங்களுக்கு மைண்ட் டயர்ட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஓவராக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஐயோ நான் அந்த வேலை முடிக்கணும், இந்த வேலை முடிக்கணும், நான் எப்படி முடிக்க போறனோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஓவராக திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது மைண்டு டயர்ட் ஆகிடும். மைண்டு டயர்ட் ஆயிடுச்சுன்னா செய்ய வேண்டிய வேலையை ஒண்ணுமே பண்ணாமையும் விட்டுருவீங்க. ஒரு 10 வேலை இருக்கு, 10 வேலை வந்து எப்படி பண்றதுன்னு ஒன்றும் புரியாம இருக்கும் பொழுது இப்படியே அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது மைண்ட் டயர்ட் ஆயிடுச்சுன்னா அதை எல்லா வேலையுமே விட்டுருவீங்க, ஒரு வேலை கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உங்களுக்குள்ள பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது, இதுக்கான சிம்பிள் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியல என்ன பண்றதுன்னு. அப்போ நீங்க உடனே கொஞ்ச நேரம் வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணும். நீங்க பண்ணிட்டு இருக்க வேலையை ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு கண்களை மூடுங்க. க்ளோஸ் யூர் ஐஸ். அப்புறம் உங்க ப்ரீதிங்கை அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுடைய விழிப்புணர்வு கொண்டு வாங்க. ஸோ விழிப்பு நிலைக்கு வாங்க. அப்படி வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு கிளியரா என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஒரு சிம்பிள் எக்ஸசைஸை ஒரு 10 மினிட்ஸ் நீங்க பண்ணினா கூட போதும். எப்பெல்லாம் நீங்க வந்து ஒரு அழுத்தத்துல இருக்கிறீங்களோ அப்போ நீங்க இம்மிடியட்டா கண்களை மூடி உங்களுடைய மூச்சை கவனிச்சு ஃபர்ஸ்ட் வேலை உங்களை காம் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே சரி, மனசு காமா இருந்தா தானே அதுக்கான சொல்யூஷனே கிடைக்கும். மனசு காமா இல்லைங்கும் போது எப்படி நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும்? ஸோ அதனால நம்ம வந்து கண்களை மூடி அமைதியா உட்காந்து முதல்ல மனசை வந்து நம்ம சமநிலைக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க வேலையை நீங்க தொடர ஆரம்பிக்கலாம். அண்ட் இன்னொன்று, இப்போ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்போ நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல் ப்ரியாரிட்டி என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சோலுக்கு தான் நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்கணும். சோல் வந்து அதுக்கான அந்த சோலுக்கான எனர்ஜி அப்படிங்கிறது எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய தியானத்துல இருந்து தான் கிடைக்கும். ஸோ அதனால வந்து காலையில எந்திரிச்சோடனே முதல்ல உங்களுடைய ஆன்மாவை தான் நீங்க கவனிக்கணும். ஆன்மாவுக்கு என்ன தேவையோ அதை முதல்ல செஞ்சிடணும். ஸோ நம்ம மெடிடேஷன் அப்படிங்கிறத பண்ணணும். அண்ட் இன்னொன்று, நம்ம காலையில் ஏர்லியாக எந்திரிச்சோன்னே மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி குயிக்காக ஒரு ஷவர் பண்ணணும்னு டக்குன்னு ஒரு ஷவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய இந்த தியானத்தில் உட்காரணும். தியானம் முடிச்சிட்ட பிறகு செகண்ட் என்ன ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சமையல் வேலையெல்லாம் இருக்கும், வீட்டு வேலைகள் இருக்குது, அதில் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். ஸோ காலையில் நீங்கள் வந்து அதுக்காக கொஞ்சமாவது ஏர்லியாக எந்திரிக்கிறது. ஒரு 5 o'clock எந்திரிச்சோம்னா நம்ம குளிச்சுட்டு ஒரு 5:30 to 6 ஆர் 6:15 வரைக்கும் கூட நம்ம தியானத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்கலாம், வீட்டு வேலைகள் எல்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் வேலை இருக்கோ வீடு சம்பந்தமான வேலைகள், உங்க உடலுக்கு அதை கவனிக்கிறதுன்னு அர்த்தம். உங்களுக்கு உடலுக்கு ஃபுட்டு தேவைங்கும் போது நம்ம இந்த சமைச்சு சாப்பிட்றது, இந்த வேலைகள் எல்லாம் நம்ம செய்யறது. அடுத்தது உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்குக்கு நீங்க கவனம் செலுத்தலாம். கேர் ஃபார் ஒர்க்கு, உங்களுக்கு என்னெல்லாம் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல போய் என்ன மீட்டிங் இருக்கோ, என்ன ப்ராஜெக்ட் முடிக்கணுமோ அதுக்கான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தலாம். அதுக்கப்புறமா ஈவினிங் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க வந்து
உங்களுக்குன்னு சில எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு வச்சிருப்பீங்களா? எக்ஸ்ட்ரா அதாவது ஹாபீஸ் இருக்கும். சில பேர் வந்து ஆஃபீஸ் விட்டு வந்து கூட கேம்ஸ் எல்லாம் சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதில் விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுடைய எனர்ஜியை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ லைஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது எப்படி உங்களுடைய ஃபியூச்சர் எதை நம்பி இருக்குதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் சக்தியை நீங்க எதுலெல்லாம் செலவிடுறீங்க, உங்க எனர்ஜியை நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறது தான். இப்போ எப்படி வந்து நம்ம பணத்தை வந்து ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றோம், லேண்டில் இன்வெஸ்ட் பண்றோம், கோல்டுல இன்வெஸ்ட் பண்றோம், அது நமக்கு ஃபியூச்சர்ல எவ்வளோ அதிகமா நமக்கு ஏர்ன் பண்றோம் அதுல இருந்து. சேம் அப்ளைஸ் டு அவர் லைஃப். நம்மளுடைய ஆற்றல் சக்தியை நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்றீங்க, எனர்ஜி எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றீங்க? நல்ல விஷயத்துக்கு கொடுக்குறீங்களா, இல்ல அன்வான்டான உங்களுடைய எனர்ஜி இழக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு கொடுக்குறீங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ப்ரியாரிட்டிஸை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய மெயின் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when priorities are right, stress reduces naturally. ஸோ உங்களுக்கு வந்து எந்த விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும், சரியான விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. காலையில எந்திரிச்சு நம்ம சும்மா வந்து ஃபோன் பார்த்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது, ஒரு லெத்தார்ஜியா சோஃபால அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆற்றல் சக்தியும் உங்க மென்டல் எனர்ஜி இது எல்லாத்தையும் நீங்க வீணடிக்கிறீங்க. அதுவே உங்களுக்கு வந்து முன்கூட்டியே வந்து சரியான ரைட் ப்ரியாரிட்டிஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, மார்னிங் எந்திரிக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் நமக்கான காலை கடமைகள் இருக்கு, அதை நம்ம சரியா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களுடைய கடமைகளை அதுக்கேத்த மாதிரி ப்ரியாரிட்டிஸும் சரியா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, கவலையும் இருக்காது. நம்ம வாழ்க்கை நல்ல விதமா தான் போகும். அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? லைஃப் பிகம்ஸ் மீனிங்ஃபுல் வித் கிளாரிட்டி அண்ட் எனர்ஜி. உங்களுக்கு எனர்ஜி லோ எனர்ஜியாவே இருக்க மாட்டீங்க நீங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய கடமைகளை நீங்க சரியா செய்யும் பொழுது, அங்க எனர்ஜி டிப்ளீஷன் அப்படிங்கிறதே இல்லாம இருக்கும். ஃபைனல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் அப்படிங்கிறது லைஃபுடைய குவாலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யுவர் அட்டென்ஷன் அண்ட் எனர்ஜி கோஸ். ஸோ நம்மளுடைய கவனம், நம்மளுடைய ஆற்றல் சக்தி எங்கு நம்ம செலுத்துறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையோடைய தரம் அப்படிங்கிறது இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிரியேட் யுவர் இன்னர் கிளியாரிட்டி, தென் எவ்ரி திங் பிகம்ஸ் ஈஸியர். ஸோ உங்களுடைய உள் மனது எந்த அளவுக்கு தெளிவா இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நீங்க எல்லா வேலைகளையுமே நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தெரியும். நீங்க குழப்பமான நிலையில இருந்தீங்கன்னா எல்லாமே ஒரு சின்ன வேலை கூட உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியும். அவ்வளவுதான். ஸோ அதனால இதுதான் இந்த விஷயத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இது ரெண்டுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய விஷயங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நமக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ப்ரெஷராகவும் ஃபீல் பண்றது தான். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய டாஸ்க் எல்லாத்தையுமே லைஃப்ல சேலஞ்சஸ் வந்தா கூட அதை கூட நீங்க வந்து ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் இன்னைக்கு அவர் காலையில ஷேர் பண்ண மாஸ்டர். தேங்க்யூ.